பெரியோனே என் ரஹ்மானே, பெரியோனே ரஹீம். ஓட்டுநர் பணிக்காக சவுதிக்கு சென்று 18 ஆண்டுகள் சிறையில் பரிதவித்து மரண தண்டனை விதிக்கப்பட்ட கேரள இளைஞரை கிரவுட் ஃபண்டிங் முறையில் கேரள மக்கள் மீட்ட சம்பவம் நெகிழ வைத்துள்ளது. ஒளிமயமான எதிர்கால கனவுகளுடன் சென்று சவுதி சிறையில் அடைபட்டதும் மனிதத்தால் அவர் மீட்கப்பட்டதும் எப்படி பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சாதாரண கூலி வேலைக்கு செல்லும் இளைஞர் சவுதி பாலைவனத்தில் அடிமையாக சிக்கி பலகட்ட போராட்டங்களுக்கு பின் எப்படி ஊர் திரும்பினார் என்ற வேதனையை கூறி வரவேற்பை பெற்ற இக்கதையே ஆடு ஜீவிதம். நாம் இது குறித்து விவாதித்து வரும் இதே வேளையில் 18 வருடங்கள் சவுதி சிறையில் சிக்கி தவித்த கேரள இளைஞர் மீட்கப்பட்டுள்ள நிகழ்வும் அரங்கேறியுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டைச் சேர்ந்த இளைஞர் அப்துல் ரஹீம் 2006ஆம் ஆண்டு ஓட்டுநர் பணிக்காக சவுதி தலைநகர் ரியாத் சென்றடைகிறார். அங்கு அவருக்கு நடக்க முடியாத சிறுவன் ஒருவனை பார்த்துக் கொள்ளவும் அவனை அழைத்துச் செல்லும் டிரைவராகவும் பணி வழங்கப்பட்டது. அச்சிறுவனுடன் ரஹீம் காரில் சென்று கொண்டிருந்த போது ஒரு சிக்னலில் சிவப்பு விளக்கை கண்டு நின்றார். ஆனால் அச்சிறுவன் ரஹீமை வண்டி ஓட்டச் சொல்லி தொந்தரவு செய்யவே ரஹீம் ரெட் சிக்னல் இருப்பதை சுட்டிக் காட்டியதையும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் ரஹீம் எதேச்சியாக சிறுவனுக்கு சுவாசம் வழங்கும் கருவியை தொட்டார். அதில் அக்கருவி செயலிழந்து சிறுவன் நொடிப்புடதில் உயிரிழந்தான். இதனால் ரஹீம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தொடர்ந்து ரஹீமை மீட்க அவரது குடும்பத்தினர் பலகட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்தையும் தாண்டி உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினர் வலியுறுத்தலை ஏற்று 2018ஆம் ஆண்டு ரஹீமுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதை எதிர்த்து கேரள அரசு மத்திய அரசுக்கு கொடுத்த அழுத்தத்தில் சவுதியிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 34 கோடி ரூபாயை வழங்கினால் மன்னிப்பதாக சிறுவனின் குடும்பம் கூறியது. பலகட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கிரவுட் ஃபண்டிங் முறையில் உலகம் முழுவதும் பணம் சேர்க்கப்பட்டது. அத்துடன் சேவ் அப்துல் ரஹீம் என்ற ஹேஷ்டாக் மூலம் பலருக்கு அவரின் சோகக்கதை கொண்டு செல்லப்பட்டது. இதன் எதிரொலியாக 34 கோடி ரூபாயும் சேர்க்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் ரஹீமை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவது குறித்த உறுதி தகவலை வெளியிடுவதாக அந்த நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இத்தகவலை பகிர்ந்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கேரள மக்களின் ஒற்றுமையை இந்த நிகழ்வு பறைசாற்றுவதாக பெருமிதம் தெரிவித்தார். கேரளா ஸ்டோரி என்ற தலைப்பில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிய திரைப்படத்தை இந்த சம்பவத்தின் மூலம் விமர்சிக்கும் விதமாக ரஹீமை மக்கள் சேர்த்து மீட்ட இந்த நிகழ்வே தி ரியல் கேரளா ஸ்டோரி எனவும் அவர் குறிப்பிட்டார். கேரளத்தினரை எதிர்த்த வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு இந்நிகழ்வு பெரும் பின்னடைவு எனவும் இரக்கம் உண்மை கொண்ட கேரள கதைகளை தொடர்ந்து பகிர்வோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பலர் வெளிநாட்டு வேலைகளுக்கு ஆசைப்பட்டு குழியில் விழும் கதைகள் பல ஆண்டுகாலமாக சொல்லப்பட்டு வருகிறது. ஆனாலும் வெளிநாட்டு மோகத்தால் இளைஞர்கள் தொடர்ந்து சிக்கித் தவித்து வரும் சம்பவங்கள் தொடர்கதியாகி வருவது வேதனை அளிக்கிறது. இதனால் அரசு முன்வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எளிய மக்களின் கோரிக்கையாக உள்ளது.